Always I say, whether you are a mutual fund investment or in the share market, 5 to 10 years rise ஆனது enter ஆகணும். Be ready for crude oil at $200 per barrel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த war is not going to continue forever. இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு war is going to end soon அப்படின்ட்டு இருக்காரு. இந்த வாரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேங்கிறது நம்ம ஜோசியர்கள்லாம் சொல்லலாம், இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு, அந்த மாதிரி சொல்ல முடியல. எஸ்ஐபிங்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. as we all know, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் எவ்ரி மந்த் நீங்கள் ஒரு 5000 10,000 போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ கெட் அ மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் when the market goes down. லம்சம் பண்ணுறதுக்கு யூ கேன் வெயிட் நவ். லாங் டேர்ம் பிளான் பண்ணுறவங்க வேற எந்த மாதிரி பிளான் பண்ணலாம்? லிக்விட் ஃபண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க. அதாவது லம்சமாக இப்போ கொண்டு இல்லை, ஃபுல்லாக போடாமல் லிக்விட் ஃபண்ட் அதே மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்குது. அட்லீஸ்ட் யுவர் மணி வில் நாட் கோ இன்டு நெகட்டிவ் ஜோன், லாஸ் வராது. What is happening is there are lots of millions of barrels of oil floating in the international seas. யாரை வாங்குறவங்க இருக்காங்களான்னு. கோவிடுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிராஷை நம்ம சந்திப்போமா, அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா இன்வெஸ்டர்ஸுக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் சமயத்துல மார்க்கெட் இன்னும் என்ன ஆக போகுதோ ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், பேனிக் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ரியாக்ஷனரி டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பட் ஆனா உறுதியா அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை எடுக்கணும், எந்த மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஒரு பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா இதை பற்றி இன்னும் முழு விவரத்தையும், இதை பற்றின ஒரு டீப்பான ஆலோசனையும் கொடுக்கறதுக்கு நம்ம கூட KR சுரேஷ் சார் இருக்காரு. இவர் ஒரு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட். 18 வருஷமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குரூப்ஸ்ல ஆஃபீஸரா ஜாயின் பண்ணி டெப்யூட்டி மேனேஜர் ஆகி, அதுக்கப்புறம் மேனேஜர் ஆகி, சீஃப் மேனேஜரா இருந்து 18 வருஷம் சர்வீஸை முடிச்சு வாலண்டியரா ரிட்டையர் ஆயிருக்காரு. இப்போ கடந்த 15 வருஷமா மல்டிப்ளை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் ஃபர்மையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு investmentsuresh.com அப்படிங்கிற வெப்சைட்டுமே இருக்கு. சார் வணக்கம். சார், ஈரான் இஸ்ரேல் US இவங்களுக்கு நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற போரால உருவான ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனால ஸ்டாக் மார்க்கெட் பயங்கர கிராஷ். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்? இது வந்து இப்போ VUCA வேர்ல்டுன்னு சொல்லுவாங்கங்க. வாலட்டிலிட்டி இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். இப்போ இது வந்து நாட் ஒன்லி வார், so many reasons for the volatility. ஷேர் மார்க்கெட் இஸ் சப்போஸ் டு பி வாலட்டைல். இட் வில் ரிட்டர்ன்ஸ் வில் கோ அப்பு, அப்புறம் டவுனு, அப்பு டவுனு. ஒரு ட்ரெண்டுன்னு சொல்ல போனால் டவுன் ஆன ட்ரெண்டில் அதுக்கு நீட் சம் ரீசன் டு கோ டவுன். அண்ட் இஃப் இட் இஸ் அப் ட்ரெண்ட் ஆல்சோ இட் ரீஸ் ரீசன் டு கோ அப். இப்போ வந்து ட்ரெண்ட் இஸ் டவுன்வர்ட்ஸ். அதுக்கு வந்து வார் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் சொல்லலாம். இது ஆல்ரெடி மார்க்கெட் வாஸ் ஓவர் ப்ரைஸ்டு. அதை PE ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோலாம் பார்க்குறப்ப அது 24-25 போயிட்டு இருந்தது. ஸோ 24-25 ஆல்வேஸ் அட் அ டாப் லெவல் தான். இப்போ இது வந்து அடிஷனல் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு. பட் த ஃபேக்ட் இஸ் வார் இஸ் நாட் குட் ஃபார் தி வேர்ல்ட் ஆர் த கண்ட்ரிஸ் ஆக்சுவலி. அதில் இது பார்ஸ் பர்டிகுலர் வென் இட் ஹேப்பன்ஸ் இந்த கல்ஃப் ரீஜனில், ஆஸ் வி ஆல் நோ, க்ரூட் ஆயில் சப்ளை கம்ஸ் ஃப்ரம் தேட். ஸோ க்ரூட் ஆயில் அங்கேருந்து வர்றப்ப when the crude oil prices spikes up, share market will go down because crude oil prices will impact everyday life. நம்மளோட காய்கறி விலையிலே அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா லாரிக்காரன் டீசல் போடுறான், அவனுக்கு டீசல் கூடுது. காய்கறி விலையை அஃபெக்ட் பண்ணும், ஃபுட் கிரெயின்ஸ் பிரைஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்ஃப்ளேஷன் வில் கோ அப். ஸோ பீப்புள் வில் ஹேவ் லெஸ் ஸ்பெண்டிங் பவர். மெனி ரீசன்ஸ் ஆர் தேர். பட் இதில் வந்து பேனிக் ஆகக்கூடாது. தட் இஸ் அ பாயிண்ட். இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகக்கூடாது. ஆமாம் ஆமாம் மெயினா. ஆமாம், வாலட்டிலிட்டி இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்னு எடுத்துக்கிட்டு, பார்ட் ஆஃப் ஷேர் மார்க்கெட் லைஃப், மோர் ஆஃப் தட். ஸோ ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா பேனிக் ஆகி, ஓகே இது வந்து ஒரு கோவிட் சுச்சுவேஷன் மாதிரி பயங்கர டவுனுக்கு போய் இது ரிகவர் ஆகிறதுக்கு இன்னும் இது பெருசாக வெடிக்குமா இல்லை சீக்கிரம் ரிகவருமா, அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இப்போ வித்தாதான் உண்டு அப்படின்னு நிறைய ஷேர்ஸை வந்து அந்த ஒரு பேனிக் அட்டாக்ல அவங்க ரியாக்ஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் டு இன்வெஸ்ட். இப்போ இந்த கிராஷ் ஆன சமயத்தில், ப்ரைஸ் லோவாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் வாங்கி போட்டால் தான் உண்டு அப்படின்னு இன்னும் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்த ஒரு கண்டிஷனை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வாங்குறதும் விற்கிறதும் இந்த தருணத்தில் எந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு? ரெண்டு பேருமே ரைட்டுங்க. வாங்கணும்னு சொல்கிறவங்களும் ரைட்டு, விற்கணும்னு சொல்கிறவங்களும் ரைட்டு. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இப்போ பட்டிமன்ற நடுவர் இதுவும் சரி அதுவும் சரின்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஏற்கனவே நல்லா வாங்கி நீங்கள் ஷேர்லேயோ இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ வாங்கி உங்களுக்கு 3 or 4 times ப்ராஃபிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
அப்படிங்கிறப்ப நீங்கள் வித்து அவங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துக்க நல்லது. ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு புக் அ ப்ராஃபிட். அதுபோல் இப்போ கேபிட்டல் கெயின்ஸ் இப்போ டேக்ஸ்லேயும் கூட 1.25 lakhs வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. Tax without you don't have to pay the tax even if you book the profit பண்ணிக்கலாம் அந்த tax pay பண்ணிடலாம். அதனால இப்போ நீ கண்டிப்பாக அந்த 1 அதான் நீ 1 லட்சத்தை வாங்கின ஷேர் இப்போ 3 லட்சத்துக்கு போயிருக்குன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீ 1 லட்சத்தை வாங்கின ஷேரை 2.5 லட்சத்தை நீ வித்துட்டு வந்தீங்கன்னா அந்த 1.5 லட்சம் ப்ராஃபிட்டை நீ இது கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ நீ புக் பண்ணிட்டு வந்துருங்க, ஃப்ரீயாக வந்துடுச்சு. அப்புறமா இதில் இன்னொரு ரீசன் என்னென்னா மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ டவுன் ஃபர்தர் உங்களோட ஃபீலிங் இருக்குது. அது எவ்ரிபடி சேஸ் ஸோ. அப்படிங்கிறப்ப இப்போ 3 லட்சத்துக்கு நீங்கள் விற்கிறது முன்னாடி வந்து 3.5 லட்சமாக இருந்து 3 ஆயிடுச்சு. இப்போ டுமாரோ ஆர் இந்த நெக்ஸ்ட் கம்மிங் 1 வீக் இட் கேன் கோ டவுன் டு 2.5 lakhsனா ப்ராஃபிட் வித்துட்டு கீழே விழுந்தப்பறம் வாங்கிக்கலாம். கரெக்ட். தட் இஸ் அ பாயிண்ட். ஓகே. தட் இஸ் யூ ஹேவ் டு செல்றனா விற்கிறனா விற்கலாம்னு சொல்கிறது. வாங்குறதுனா see if you should always I say whether you are a mutual fund investment or in the share market 5 to 10 years horizon ஆனது நீ என்டர் ஆகணும். இஃப் யூ ஆர் இன்வெஸ்டர். நம்ம மக்கள் எல்லாம் என்னமா நான் ஒரு வருஷத்தில் போகிறேன் 2 வருஷம் மணி டபுள் ஆகணும் 3 அந்த மாதிரி ஒரே சேனல் வாங்கினீங்கன்னா இதில் வந்து பார்க்குறது பயமாத்தான் இருக்கும். பட் 5 to 10 years down the line you should be confident. இந்தியன் எக்கனாமி இஸ் க்ரோயிங். இப்போ நம்ம 4 பில்லியனில் இருக்கோம், 5 பில்லியன் இருக்கும். அடுத்து 10 yearsல யூ ஆர் கோயிங் டு பி 10 billion 15 அந்த க்ரோத் ட்ரெஜெக்டரியில் இருக்கிறப்ப நீங்கள் டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் போகிறீங்கனால நான் லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப் இருக்குது அதில் போடுங்க. எனக்கு இந்த மாதிரி சின்ன இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு பிடிக்குன்னு பார்த்தா டேரெக்டாக கம்பெனியில் கூட நல்ல கம்பெனியில் டாப் கம்பெனியில் வாங்கி போடுங்க. பட் இதே நேரத்தில் நம்ம சொல்கிற ஒரு ஆல்வேஸ் we are not recommending to any shares to buy and all as per SEBI. We are just discuss. It's only for information educative purposes. So நீ லாங் டேர்ம் 5 to 10 years ஒரே சேனல் மார்க்கெட்டில் வரணும் நீங்கள். ஓகே சார். ஆமாம், அதுக்கு வந்து அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஆனால் இப்போ இந்த வார் இஸ் நாட் கோயிங் டு கண்டினியூ ஃபார் எவர். இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு வார் இஸ் கோயிங் டு எண்ட் சூன் அப்படின்னு இருக்காரு. ஆனால் ஈரான் விட மாட்டேங்கிறான். யூ ஆர் நாட் கோயிங் டு டிசைட் ஹூ இஸ் எண்டிங் த வார், ஐ எம் கோயிங் டு டிசைட். இதில் வந்து ஆமாம் 10 அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ வார் எண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ க்ரூட் ஆயில் வந்து $70 வந்து 110 வரைக்கும் போயிட்டு இந்த வார் வில் எண்ட் சூன்னு சொன்னோன்னா கபால் அது 85 கிட்ட வந்துடுச்சு, கீழே வந்துடுச்சு. அப்புறம் இன்னொருக்கா இப்போ 100க்கு போயிடுச்சு. ஆனால் ஈரான் ஐ வில் நாட் லீவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஏன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் அண்ட் இஸ்ரேல் வாட் தி எக்ஸ்பெக்டட் வார் டு எண்ட் ஜோன். அது வெரி நம்ம தலைவரை கொண்டுட்டோம்னா சண்டை முடிஞ்சுன்னு நினச்சாங்க, அதனால இறங்கினாங்க. ஆனால் இப்போ ஈரான் அந்த எதிர்பார்த்தாலும் கொலாப்ஸ் ஆகலை. ரெஜிம் சேஞ்ச் அந்த தலைவர் இப்போ இன்னொரு தலைவர் வரல, அதனால இப்போ வார் போயிட்டே இருக்குது. பட் இது இப்போயும் இஸ் கேன் நாட் கோ ஆன் ஃபார் எவர், எனி டைம் இட் கேன் எண்ட் சூன். அந்த மாதிரி ஆயிடுச்சு மார்க்கெட் இருக்காது. அப்போ யூ மே ஃபீல் த ஃபோமோ, அதாவது ஃபீலிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஆமா, இப்போ ஐயோ டக்குன்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஸோ நோபடி கேன் ப்ரெடிக்ட். இந்த வாரம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேங்கிறது வந்து நம்ம ஜோசியர்கள்லாம் சொல்லலாம் இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு, அந்த மாதிரி சொல்ல முடியல. ஆமாம், as you know ரஷ்யா உக்ரைன் வார் இஸ் கோயிங் ஆன் ஃபார் மோர் தேன் 4 years ஆகுது. இப்போ ரெக்கலேட் கோ பேக் அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ரெக்கலேட் பாஸ்ட் வார்ஸ். இதே மாதிரி 10% கரெக்ஷன் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் வந்தப்போ அப்புறம் மார்க்கெட் ரெக்கவர். இப்போ வந்து இந்த இயரில் தான் அவர் மார்க்கெட் வாஸ் நாட் ஓன்லி அவர் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் வாஸ் அட் த லைஃப் டைம் ஹைஸு. ஜப்பான் மார்க்கெட் வந்து 40,000 அவங்களோட இண்டெக்ஸ் இருக்குது, நிக்கே இண்டெக்ஸுங்கிறது. 1990க்கு அப்புறமா ஆஃப்டர் 30 years இட் கிராஸ் தட் 40,000 வெண்ட் அப் டு 50,000. ஓகே. ஆமாம், அதே மாதிரி அமெரிக்கன் டோ ஜோன்ஸ் S&P நாஸ்டாக் எல்லாமே ஒரு லைஃப் டைம் மேக்கு போயிடுச்சு. அது ரஷ்யா உக்ரைன் வேறு போயிட்டே இருக்கட்டும், இஸ்ரேல் காசாவா இருந்தது, அதெல்லாம் இதுவும் கடந்து போகும். This will also pass. War வந்து not going to be there, but world is becoming more richer. That's a fact. ஆக்சுவலி தி அதர் சைடு ஆஃப் த ஸ்டோரி அதை நம்ம பார்த்தே ஆகணும். இந்த பக்கம் காசா பாலஸ்டீன் அந்த வாரையும் கடந்து வந்தோம், இந்த பக்கம் ரஷ்யா யுக்ரைன் வாரையும் நம்ம வந்தோம். ஸோ அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது இப்போ தான் இந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு எண்ட் சூன். ஸோ அந்த நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி பேனிக் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஸ்டாக்லேயும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கான ஒரு அட்வைஸாகவும் அந்த ஒரு சஜஷனாகவும் பார்த்தோம். இப்போ என்ன மாதிரி லெட்ஸே ஒரு பிகினர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, மந்த்லி ஒரு எஸ்ஐபியை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஷுட் தே கண்டினியூ தேர் எஸ்ஐபி இந்த ஒரு சுச்சுவேஷனில்? அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணணும்னு நிறைய பேர் சொன்னாலும் இன்னும் சில பேர் இந்த குறிப்பிட்டு பிகினர்ஸ் ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. எஸ்ஐபின்னு வரப்போ அவங்க அதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா? எஸ்ஐபிங்கிறது
இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. ஆஸ் வி ஆல் நோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் எவ்ரி மந்த் நீங்கள் ஒரு 5000 10,000 போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ கெட் அ பெட்டர் ப்ரைஸ் when the not a better price, more number of units when the market goes down. 10,000 ரூபாய் நீ போறீங்கன்னா ஒரு யூனிட் 100 ரூபான்னா 10,000 ரூபாய்க்கு 100 யூனிட் கிடைக்கும் உங்களுக்கு. அது இண்டெக்ஸுங்கிற 10,000 இருக்கிறப்ப இதே இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா இப்போ 8,000க்கு வந்துருச்சு வச்சுக்கோங்க இண்டெக்ஸு, உங்களுக்கு வந்து 100 யூனிட் பதிலாக 125 யூனிட் கிடைக்கும், எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். வாங்கி போறதுக்கு நல்ல நேரம் இது. ஆமா, அது எஸ்ஐபி இருக்கிறவங்களுக்கு தே ஷுட் நாட் ஸ்டாப். எஸ்ஐபியோட கான்செப்டே இதுதான். நீங்க ரஷ்யா யுக்ரைன் வாரோட ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் யூ லாஸ்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இஸ்ரேல் காசா வாரில் யூ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இஃப் யூ ஸ்டாப் எஸ்ஐபி ஷுட் கண்டினியூ. லம்சம் பண்ணுறதுக்கு யூ கேன் வெயிட் நவ். In fact, I can give one live example of one of my own investors. He wanted to invest 3 lakh rupees. Okay. 2 weeks முன்னாடி. அப்போ நான் சொன்னேன், situation is getting more volatile. US is issuing threats. If you invest 3 lakhs rupees now, if the market crashes 10%, அந்த 3 lakh direct at 30,000 லாஸ் ஆகி 2,17,000 வரும். 10 நாளில் என்ன 3 லட்சம் போட்டு 2,70,000 வந்திருக்கும். அதுக்கு பதிலாக திஸ் டைம் யூ வில் இன்வெஸ்ட் இட் இன்டு எஸ்ஐபி. அதை இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் இட் இன்டு தி லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் அதை வந்து ஒரு 25,000 4 எஸ்ஐபியாக போடுங்க. இல்லாட்டி 20,000 5 எஸ்ஐபி 5 மாதத்தில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்க. அப்படி இப்போ வந்து அந்த இப்போ அதைத்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த யூ டோன்ட் லாஸ் இட். நவ் யூ ஆர் கோயிங் டு கெட் அ பெட்டர் யூனிட்ஸ். ஈவன் இஃப் த மார்க்கெட் கோஸ் டவுன் யூ ஆர் கோயிங் டு கெட் மோர் யூனிட்ஸ் நவ். கரெக்ட் தான். ஸோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரப்போ யூ ஹாவ் டு வெயிட். அதே மாதிரி எஸ்ஐபியை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. எஸ்ஐபி கண்டினியூ பண்ண இப்போ இன்ஃபேக்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் அ நியூ எஸ்ஐபி இன் மார்க்கெட். இன்னும் கொஞ்சம் விழுகு நினைச்சாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ வில் கெட் மோர் யூனிட்ஸ். இஃப் யூ ஆர் a real good in SIP investor, you should be happy when the markets fall. மார்க்கெட் விழுகிறப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. ஐ அம் கோயிங் டு கெட் மோர் யூனிட்ஸ் ஃபார் லாங் டர்ம். ஃபியூச்சர்ல ரெக்கவரி ஆகிறப்ப number of units also more, the value of units also more. correct. this makes actual sense. ஏன்னா நிறைய பேர் வந்து அதான் சார், நம்ம நிறைய பேருக்கு எஸ்ஐபியில் நுழையிறவங்க பேசிக்கலி அவங்க ஒரு பிகினர் நாலேஜோட தான் என்ட்ரு ஆவாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு நிறைய ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களோட கான்வர்சேஷனை இவங்க கேட்டு ஓகே நம்மளும் இப்போ தடுமாற்றமாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம போடக்கூடாதோ, இன்னும் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு ஹோல்டு பண்ணி வைக்கலாமோ அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டி தான் இது. அண்ட் லம்சமை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்கல்ல சார். ஸோ இந்த மாதிரி வார் டைமில் லம்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்க எந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணலாம்? பிகாஸ் இருக்கும் அவங்களுக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் லெட்ஸ் சே இந்த ஒரு வார் ஆகப்பட்டது இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கோவிட் மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அந்த ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கிறப்போ லாங் டேர்ம் பிளான் பண்ணுறவங்க வேற எந்த மாதிரி பிளான் பண்ணலாம்? லாங் டேர்ம் பிளான் பண்ணுறவங்க லிக்விட் ஃபண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க. அதாவது லம்சமாக இப்போ கொண்டு இல்லை ஃபுல்லாக போடாமல் லிக்விட் ஃபண்டு அதே மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்குது. உங்களுக்கு சேவிங் ஃபண்டில் இப்போ வந்து 2.5-3% கிடைக்குதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து 5-6% கிடைக்கும் இயர்லி. இட்ஸ் நாட் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். அட்லீஸ்ட் யுவர் மணி வில் நாட் கோ இன் டு நெகட்டிவ் ஜோன். உங்களுக்கு லாஸ் வராது. ஏன்னா அந்த லிக்விட் ஃபண்டுங்கிறது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட மாட்டாங்க. அவங்க வந்து டெட் ஃபண்டுங்கிறதுல போடுவாங்க. அதாவது கடன் பத்திரங்கள்லாம் போடுவாங்க. கடன் பத்திரங்கள் பெரிய பெரிய கம்பெனிக்கு கொடுப்பாங்க. பாண்ட்ஸ் டிபெஞ்சர்ஸ் அந்த மாதிரி. அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் அந்த மணி உங்களுக்கு கிடைக்குது. அதுலேருந்து நீங்கள் சிப்புன்னு ஒன்று இப்போ இனிஷியேட்டிவ் பண்ணிடலாம். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் சேம் 1 lakh rupees நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு மாதம் 10,000 அந்த லிக்விட் ஃபண்டில் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் அங்கே கேபிட்டலும் உங்களுக்கு டெப்ரிஷியேட் ஆகாது. ஈக்விட்டி ஃபண்டில் டேரெக்டாக போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதே உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா கேபிட்டல் டெப்ரிஷியேட் ஆகும் போட்ட மணி. இங்கே லிக்விட் ஃபண்டுங்களை போனால் கேபிட்டல் ப்ரொடக்டர் அதுக்கு மேலே உங்களுக்கு 5% கிடைக்கிது. அதே எஸ்ஐபிங்கிற பெனிஃபிட்டும் எடுத்துகிட்டே வரலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா சார், இப்போ இந்த ஒரு இதை கம்பேர் பண்ணணும்னா லெட்ஸ் சே அதர் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஸ்கீம்ஸ்னு சிலது இருக்குது. லெட்ஸ் கோ ஃபார் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோ இல்லை எஃப்டியோ. இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் போடுறது மேலா இல்லை இந்த மாதிரி சேஃபான எஃப்டி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் போடுறது, இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணால் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ண சொல்லுவீங்க? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரிஸ்க் எபிலிட்டி ஆஃப் தி இன்வெஸ்டர். அதனால் அட்வைசரில் என்ன பண்ணால் யோட அசஸ். ஒரு சில கஸ்டமருக்கு வேணாம் கேபிட்டல் லாஸே வேணாம்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பேங்க் டெபாசிட் போட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி வாலட்டிலிட்டி நீங்கள் ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டர் லாஸ்ட் 3-4 months வந்து ஒரு 5 lakhs ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வந்தாங்க. அவருக்கு பெரிய ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தேர் நேம். நீங்கள் போனது சார் ஷேர் மார்க்கெட் இந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட் 5 years 20% வந்துருச்சு, 25% வந்துருச்சு, ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தட்ஸ் அ ஃபேக்ட்.
இப்போ நான் சொன்னேன் சார் பட் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மிட் கேப்பு ஸ்மால் கேப் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, பட் ஆர் யூ ரெடி டு லூஸ் த மணி ஆல்சோ, யூ ஷுட் பி ரெடி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் ரிஸ்கே வராதே அப்படின்னு சொன்னாங்களே. இல்லைங்க, யூ ஷுட் பி ரெடி இஃப் த மார்க்கெட் கிராஷஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 to 10 lakhs போகிறீங்கன்னா, இது நான் சொன்ன ஒரு 4-5 மாதத்துக்கு முந்தைய மார்க்கெட் வில் கிவ் யூ நெகட்டிவ் சர்ப்ரைஸ் ஆல்சோ, ஆர் யூ ரெடின்னு சொல்லவே இல்லை சார். ஆமாம் சார் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் நம்ம இந்த கமல்ஹாசன் படம் அபூர்வ சகோதரன் ஒன்று வந்தது, குள்ள கமல், அதில் வந்து குள்ள கமல் ஒரு வில்லன் கையிலே துப்பாக்கி தெரியாத மாதிரி போட்டுருவார். போட்டோன்னா எடுத்து கமல்ஹாசன் சுடக்கா எடுப்பேன், பட் இட் வில் பேக் ஃபயர். அவன் மேலே அடிச்சிடான், இந்த துப்பாக்கி பின்னாலையும் சுடு அப்படிமா. உடனே ஐ திங்க் திஸ் வில்லன் வாஸ் நாகேஷ் நினைக்கிறேன், அது யாரும் தெரியல. ஸோ அவன் எடுத்து ரிவர்ஸாக பிடிச்சிக்கிட்டு அமுக்குவேன், டேரக்டாகவும் சுடும். ஆமாம், இது முன்னாலேயும் சுடும் அப்படிம்பாரு. அதாவது அதே தான் ஷேர் மார்க்கெட்டு, அது துப்பாக்கி மாதிரி அது ஸ்பெஷல் துப்பாக்கி, அது முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். மார்க்கெட் மேலேயும் போகும் கீழேயும் வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் போடுங்க. இல்லாட்டி இஃப் யூ வாண்ட் அ சேஃப் 7 to 8% எனக்கு போதும், ஐ எம் சேஃப் வித் இட்னா டெஃபினெட்லி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இருக்குது, பேங்க் டெபாசிட் இருக்குது. 6 to 6.5% கொடுக்குறாங்க. எந்த பெரிய பேங்க்கு, பிரைவேட்டு பப்ளிக் செக்டரில் எல்லாரும் கொடுக்குறாங்க. அதில் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தட். இன்ஃபேக்ட் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு 50-60 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் யூ கோ டு தி சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் இஃப் யூ ஆர் 20-30 years, ப்ராப்ளி ஏர்லியர் ஆல்சோ வி டிஸ்கஸ்ட், அதாவது 100 minus your age, 100 minus ஏஜ் தான் யூ ஷுட் பி இன் டு தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில். ஆமாம், நீ 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னா 30% மாதிரி போடுங்க, 70% சேஃபானதுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க. ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சார். பிகாஸ் இது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம், யங்ஸ்டர்ஸ் மட்டும் நான் சொன்னது வந்து ஒரு 45-50 வயசுக்காரரு 5 லட்சத்துக்கு வந்து போடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களும் யங்ஸ்டர்ஸ் தான் அந்த டைம்ல. ரீசெல்லி 3-4 years முன்னாடி ஆமாம், அவங்க இன்னும் லாஸை பார்க்கல ஆக்சுவலாக. இன்னொரு பாயிண்ட், நீங்கள் ரிப்பீட்டட்லி யூஆர் ஆஸ்கிங் அபவுட் தட், கோவிட்ல என்னாச்சு என்னாச்சுன்னு. இப்போ யாராவது கோவித்தை பற்றி பேசுகிறாங்களா? எவ்ரிபடி forgot it. இல்ல, அதாவது அப்போ மார்க்கெட் கிராஷ் 20 to 30%. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ், மார்க்கெட் இஸ் கான், ஷேர் மார்க்கெட் கிராஷ், எக்கனாமி இஸ் கொலாப்ஸ், இட் வில் நாட் ரெக்கவர் சொல்லி நிறைய பேர் அந்த பணத்தை எடுத்தாங்க, ஓட்ட மரத்தில் எடுத்து ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ யாராவது கோவிட் பற்றி பேசலாமா? இல்லை, கடந்து வந்துட்டோம், இதுவும் கடந்து போங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரான் இஸ்ரேல் வார் கடந்து போயிடும். ஏற்கனவே ஒரு 2003 ஒரு வார் வந்தது, யூஎஸ் அட்டாக் ஈராக்கு, அப்பயும் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அதையும் கூட ஒரு பெரிய கிராஷ் சொல்லணும்னா 9/11 செப்டம்பர் 11 அந்த ரெட்டை கோபுரம் அட்டாக் ஆனது, ரெட்டை கோபுரம் அப்போ வந்து முடிஞ்சதுன்னாங்க, உலகமே முடிஞ்சது. அப்போ பேனிக், அதாவது சைக்கோலாஜிக்கல். கண்டிப்பா எவ்ரிபடி சொல்றா. இப்போ யாருக்கா ஞாபகம் இருக்கா? அப்போ 9/11 இன்ஃபேக்ட் எனக்கே கூட ஐ வாஸ் இன் மும்பை இன் தி மார்க்கெட், ஐ மீன் இன் தி பேங்க். அப்போ இட் வாஸ் வெரி பிக் ஷாக் ஃபார் தி ஃபினான்ஷியல். மும்பை இஸ் ஹெட் ஆஃப் தி capital of the Indian market. அப்போ வந்து நியூயார்க் ஆல்சோ மார்க்கெட் கிராஷ், லண்டன் ஷேர் மார்க்கெட் கிராஷ், ஹாங்காங் ஷேர் மார்க்கெட் கிராஷ், எவ்ரிதிங் கிராஷ். இட் சீம் டு பி தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு. பென் லேடன் இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரிதிங் கான். இப்போ 6 மாதத்துக்கு முந்தைய செப்டம்பர் 13-14 அப்புறம் திடீர்னு என்னையா 20 வருஷம் மார்க்கெட் அங்கே இருந்து. அப்போ வந்து டு பி ஃப்ராங்க் 3000-ஓ 4000-ஓ இருந்தது சென்செக்ஸ்ன்னு சொல்கிறது. அது பாம்பே சென்சிட்டி இண்டெக்ஸு. அது ஏற்கனவே கிராஷ் ஆகி அந்த 2000 இன்டர்நெட் பூம்லாம் முடிஞ்சு திஸ் ஹேப்பன் இன் 2001. 3000 இப்போ வந்து 75,000. எந்த அளவுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். டைம்ஸ் 3000-75,000னா உங்களுக்கு தட் இஸ் சம் 25 times market has come up. யாருக்காவது இரட்டை கோபுரம் தகர்ப்பு ஞாபகம் இருக்கா சார்? நீங்க 2000ல நடந்த இன்சிடென்ட் ஏதாவது ஜென்சி கிட்ட கேட்டீங்கன்னா அப்படின்னா என்னன்னு கூட கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 2008ல ஒரு கிராஷ் வந்தது, அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னு சொல்லி. அப்பயே அதைத்தான் சொன்னாங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் பபுள் ஆல்வேஸ், ஷேர் மார்க்கெட் இஸ் அ பபுள், எவ்ரிதிங் வாஸ் டோல் நெகட்டிவ். இன்ஃபேக்ட் டு பி அந்த 2008ல் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசணும். அகெயின் பாம்பே ஷேர் மார்க்கெட்டை சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாம் நிஃப்டியிலேயே இருக்கும், பாம்பே ஷேர் மார்க்கெட் இருக்குது. அப்போ 2008ல் வந்து 21,000 இருந்தது இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சென்செக்ஸ், சென்சிட்டிவ் இண்டெக்ஸ். இட் கிராஷ் ஃப்ரம் 21,000. அந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் விச் ஹேப்பன் இன் அமெரிக்கா தான். நான் டேரெக்டாக வி ஆர் நாட் அஃபெக்டட் அட் ஆல். 21,000 16,000 வந்துச்சு. அப்போ ஒரு பெரிய ஃபேமஸ் ஃபண்ட் மேனேஜர், ஒரு ப்ரைவேட் செக்டர் ஃபண்ட் மேனேஜர், ஐ கேன் டேக் இஸ் நேம், நத்திங், HDFC ஃபண்டில் இருந்தார், பிரசாந்த் ஜெயின் சொன்னார். அவர் சொன்னார், இஸ் இஸ் டைம் டு பை 16,000ல் சென்செக்ஸை வாங்குங்கன்னாரு. அவர் சொல்லிட்டு 16,000 8,000 போயிடுச்சு.
அவர் சொன்னதுக்கு மேலே இன்னும் 50,000 கரெக்ஷன். எவரி சார் இஸ் ஃபூலிஷ், மார்க்கெட் இஸ் கான், இட் இஸ் வெரி பபுள்னு சொன்னாங்க. ஆனால் 16,000 அவர் சொன்னது ரைட்டு. இப்போ 75,000, அது ஆக்சுவலாக 80,000க்கு மேலே போயிட்டு இப்போ 70,000க்கு வந்துருச்சு வச்சுக்கோங்க சென்செக்ஸ். 16,000 அவர் சொன்ன தப்புனா 8,000 வாங்கினா இப்போ எவ்வளோ பெரிய கெயின் பாருங்க. மோர் தென் 10 times they made right. அப்ப 8,000 விழுந்துருச்சேன்னு கவலைப்படாம இப்போ விட்டு வச்சிருந்தா they would have gained 10 times. 10 times 2008ல நடந்ததுங்க. இப்போ வந்து we are around 18 yearsல 10 times. So this makes this is a part of the market. இதுவும் கடந்து போகும். அது ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு இல்லையா, this will also pass. ஸோ அதுதான் ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னா, எவ்வளோ பெரிய கிரைஸாக இருந்தாலும் அதெல்லாத்தையும் கடந்து இந்த ஒரு க்ரோத்துக்கு வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஓவர் சூன் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே கண்டிப்பாக சொன்ன மாதிரி லம்ப் சம் போடுறதுக்கான கொஞ்சம் யூ கேன் வெயிட். ஏதோ 16,000 சென்செக்ஸ் 8,000 போன மாதிரி இப்போ 70,000 it can go down by another 10-20%. Nobody knows. It's a war continues. The latest news was அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே அது ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்ஸ் ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் ஹஸ் புட் லாட் ஆஃப் மைன்ஸ். அதாவது மைன்ஸ்க்கு என்ன சொல்கிறோம், கன்னிவெடிகள் தண்ணிக்குள்ளே போட்டானா. தண்ணிக்குள்ளே போட்டால் ஒரு க்ரூட் ஆயில் டேங்கர் அதெல்லாம் வந்து 75,000 டன் இருக்கிறது. அது போனாலே ஆட்டோமேட்டிக்காக மேக்னட்டாக போய் வெடிச்சிடும். ஸோ ஆயில் டேங்கர் வரது ஸ்டாப் ஆயிடுது. இந்த ப்ரெஷர்லேயே அது வெடிக்குமா? ஸோ இந்த அளவுக்கு குளோபல் ஃபியர் நோ. பட் இது கண்டினியூ ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் பி ரெடி ஃபார் க்ரூட் ஆயில் $200 per barrel அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரானு. இஸ் த்ரெட்டனிங். இப்போ வந்து 100ல் இருக்கு. பட் அந்த அளவுக்கு போச்சுன்னா எக்கனாமி வில் ஸ்டாப். அப்படின்னா மார்க்கெட் மே கிராஷ். பட் ஈரான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரே ஒரு இடம், அது தான் பவர்ஃபுல்னு காமிச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு இடம் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். பட் தட் இன்வால்வ்ஸ் அதர் பிக் கண்ட்ரீஸ் as well. ஸோ இது ரொம்ப நாள் ஈரானும் இதை பண்ணிட்டே இருப்பாங்கன்றதுக்கு அந்த கண்ட்ரீஸும் விட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ட்ரம்ப்பே சொன்ன மாதிரி they allowed India, அது நல்ல வார்த்தை கிடையாது, they stopped us from buying oil from Russia. Now because this oil from Gulf is not coming, it's allowed India to buy oil from Russia. It's like they have allowed India. அது அந்த பாலிடிக்ஸ்ல போல அதான் வாங்கனா சொன்னதனால. ஆனால் what is happening is there are lots of millions of barrels of oil floating in the international seas. யாரை வாங்குறவங்க இருக்காங்களான்னு. ரஷ்யன் ஆயில் வாஸ் ஆல்ரெடி இன் த சீஸ். ஏஷியாவில் சுற்றிட்டே இருக்குது. சரி வாங்கிட்டு அங்கே டக்குன்னு கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான். இந்தியாவில் இன்னமும் நமக்கு பிரச்சனை இல்லை. பங்களாதேஷ் பாகிஸ்தானில் கூட பிரச்சனை. சின்ஸ் we are buying from Russia. அது போக இப்போ ட்ரம்ப் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெனிசுலாவை பிடிச்சிட்டாரு. எல்லாரும் திங்க் பண்ணுறது க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய்னு சொன்னால் சவுதி, ஈரான், ஈராக், சவுதியா. I will tell you a very surprising fact. It is not these countries. It is Venezuela. வெனிசுவேலா இப்போ ட்ரம்ப் போய் பிடிச்சாரு, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. அங்கதான் உலகத்திலே மிக பெரிய ஆயில் ரிசர்வ் இருக்குது. அங்கதான் இருக்கு, தெரியாது அது. ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு இஷ்யூன்னா யூஎஸோட சண்டை போட்டான். அதனால யூஎஸ் ஆஸ் யூஷுவல் தே சாங்ஷன் அண்ட் ஆல். அது உலகத்தின் தாதா யூஎஸ்ஏ வந்து. அது போக அவனோட க்ரூட் வந்து ரொம்ப ஹெவி க்ரூடுன்னு சொல்லுவாங்க. சல்ஃபர் ஒரு அதாவது ஈஸியாக யூ கேன் நாட் ப்ராசஸ் இட். ஸோ தட் வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ வெனிசுவேலா க்ரூட் வாஸ் நாட் கமிங் டு த வேர்ல்டு மார்க்கெட். இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அமெரிக்கா ஹஸ் கான் அண்ட் ஆக்குபைட் வெனிசுவேலா. தே கேப்சர்ட் their president Maduro and they installed their own amicable president. So Venezuela crude is going to enter the world market. Even if you don't get from Gulf, வெனிசுவேலா நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ். பட் $100 வாங்குற விட அவன்கிட்ட $60 வாங்கி அங்கே $10 செலவு வச்சு கொண்டு வந்தாலும் வேர்ல்ட் இஸ் நாட் ஷார்ட் ஆஃப் ஆயில். ஒன்லி த ஷார்ட் டர்ம் சப்ளை ப்ராப்ளம். But again there are other alternate sources. அந்த வெனிசுவேலா வந்துட்டு ரஷ்யா வேண்டாம், உனக்கு கல்ஃப் வேண்டாம். Oh my god, இவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குன்றதே. இது மெயினான பாயிண்ட். நம்ம மக்களுக்கு ஜென்ரலா எல்லாரும் ஒரு பேனிக் கொடுத்தாதே இந்த டிஆர்பி ரேட் கூடுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பேனிக் குறைக்கலாம் நம்ம. எஸ் சார், திஸ் வாஸ் வெரி கிளியர் எனஃப். ஸோ அந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய சிச்சுவேஷனுக்கு பின்னாடி ஜியோ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் புரிய வச்சிங்க. அண்ட் இந்த தருணத்துல இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை அண்ட் நார்மல் பீப்புளுமே பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதையும் நீங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் வி ஹவ் கம் across so many other big crisis. அதே கடந்து வந்துட்டோம். So this is going to be over soon அப்படிங்கிறது தான். அண்ட் ரொம்ப நன்றி சார். நம்ம ஷோக்கு வந்து இன்னைக்கு வார் டைம்ல இன்வெஸ்டர்ஸோட ரியாக்ஷனை எந்த மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.